வணக்கம் தனுசு ராசிக்காரர்களே. இன்று நாம் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தின் ராசி பலனை விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை நீடிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும். முதலில் இந்த மாதத்தின் முக்கிய அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் என்பதை மனதில் கொண்டு தினசரி நடவடிக்கைகளை திட்டமிடுங்கள். வாரம் வாரமாக பார்ப்போம். முதல் வாரம் ஆடி மாதத்தின் முதல் 7 நாட்கள் சூரியன், சந்திரன், புதன் கிரகங்களின் சக்தி உங்கள் மனதை உற்சாகமாக்கும். வேலைவாய்ப்பில் புதிய வாய்ப்புகள் தோன்றும், குறிப்பாக துவக்க திட்டங்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம், அதனால் உங்கள் யோசனைகளை தெளிவாகச் சொல்லுங்கள், கூட்டங்களில் முன்னேறுங்கள். இந்த காலத்தில் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை, குறிப்பாக ஜீரண அமைப்பு. அதிகமாக காரமான உணவுகளைத் தவிர்த்து பச்சை காய்கறிகள், துவரம், இஞ்சி போன்றவை உட்கொள்ளுங்கள். இரண்டாவது வாரம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள் ஏற்படும். தனியாக இருந்தால் புதிய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். திருமணமானவர்களுக்கு துணையுடன் பேசும் முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இந்த வாரத்தில் இரவு 7 மணிக்கு நீல நிற ஆடை அணியுங்கள், இது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ஆரோக்கியம் குறித்து மூச்சு பயிற்சிகள், யோகா, பிராணாயாமம் செய்யுங்கள், இது மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை மேம்படுத்தும். மூன்றாவது வாரம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். முதலீட்டில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். சிறிய சேமிப்பு திட்டங்களை அமைத்து அவசர நிதி கையிருப்பு உருவாக்குங்கள். இந்த காலத்தில் பங்குச்சந்தை மாற்றம் அதிகம், அதனால் நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். வேலை பகுதியில் உங்கள் மேலாளருடன் தொடர்பு வலுப்படுத்துங்கள், புதிய திட்டங்களில் பங்கேற்க தயாராக இருங்கள். நான்காவது வாரம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அதிகாரம் மற்றும் சமூக பங்கில் சிறப்பு நிகழ்வுகள் இருக்கும். 5ஆம், 12ஆம், 19ஆம், 26ஆம் தேதி ஆகியவை பவித்திர தினங்கள். இந்நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்க, புதிய ஒப்பந்தங்களை கையொப்பம் செய்ய அல்லது குடும்ப நிகழ்வுகளை நடத்துவது நல்லது. இந்த நாட்களில் காலை 6 மணிக்கு சூரியனை நோக்கி சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள், இது உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தும். ஆரோக்கியம் குறித்து இந்த வாரத்தில் உடற்பயிற்சி அதிகரிக்க வேண்டும். நடை, ஓட்டம், நீச்சல் போன்றவை உடலின் சக்தியை உயர்த்தும். உணவில் புரதம், வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள், காய்கறிகளை சேர்க்கவும். ஒவ்வொரு வாரமும் உங்கள் தினசரி திட்டத்தில் 7 நிமிடங்கள் தியானம், 10 நிமிடங்கள் ஜர்னலிங் செய்யுங்கள், இது உங்கள் இலக்குகளை தெளிவாக காண உதவும். இப்போது ஒவ்வொரு அம்சத்தையும் சிறிது விரிவாக பார்ப்போம். வேலை மற்றும் தொழில். ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமானது. சூரியன் மற்றும் புதன் கிரகங்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரித்து மேலாண்மை திறனை மேம்படுத்தும். புதிய திட்டங்கள் அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு வந்தால் தயங்காமல் ஏற்குங்கள். ஆனால் அதிகமாக ஒத்துழைப்பு இல்லாதவர்களுடன் விவாதம் செய்ய வேண்டியிருக்கும், அதனால் உங்கள் கருத்தை அமைதியாக, தர்க்கரீதியாக முன்வையுங்கள். கூட்டங்களில் உங்கள் எண்ணங்களை தெளிவாக விளக்க முன்கூட்டியே தயாராக இருங்கள், இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். காதல் மற்றும் உறவுகள். இந்த மாதம் தனியாக இருந்தவர்களுக்கு புதிய காதல் வாய்ப்பு அதிகம். சமூக நிகழ்வுகள், ஆன்லைன் குழுக்கள், நண்பர்கள் மூலம் புதியவர்களை சந்திக்கலாம். உங்கள் இதயத்தை திறந்து உண்மையான உணர்வுகளை பகிருங்கள். திருமணமானவர்களுக்கு துணையுடன் உரையாடல் முக்கியம். வார இறுதிகளில் ஒன்றாக சினிமா பார்க்க அல்லது நீல நிறம் கொண்ட ஒரு சிறிய பரிசை வழங்குவது உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம், ஜீரணமும் மூச்சும் கவனம் தேவை. அதிகமாக மசாலா, எண்ணெய் உணவுகளை தவிர்த்து எளிய, சுத்தமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். தினசரி 30 நிமிடங்கள் நடை அல்லது யோகா செய்யுங்கள், இது உடலின் சக்தியை சமநிலைப்படுத்தும். இரவு 10 மணிக்கு மின்னணு சாதனங்களை அணைத்து புத்தக வாசனம் அல்லது தியானம் செய்யுங்கள், இது தூக்கத்தை மேம்படுத்தும். நிதி, முதலீட்டில் கவனமாக இருங்கள். சிறிய அளவில் சேமிப்பு திட்டம், மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது நிலையான வட்டி கணக்கில் பணம் வைக்கலாம். பெரிய பங்குச் சந்தை முதலீடு, ரியல் எஸ்டேட் வாங்குதல் போன்றவை இந்த மாதத்தில் தவிர்க்கவும். உங்கள் வருமானம் அதிகரித்தால் அதனை பாதுகாக்க கடன் செலுத்துதல், அவசர நிதி கையிருப்பு உருவாக்குதல் போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள். பவித்திர தினங்கள் 5ஆம், 12ஆம், 19ஆம், 26ஆம் தேதி ஆகியவை இந்த மாதத்தின் சிறப்பு தினங்கள். இந்நாட்களில் முக்கிய ஒப்பந்தம் கையொப்பம், புதிய வணிகம் தொடக்கம் அல்லது குடும்ப நிகழ்வு ஏற்பாடு செய்யுங்கள். காலை 6 மணிக்கு சூரியனுக்கு வணக்கம் சொல்லி
5 நிமிடங்கள் நன்றி கூறும் பிரார்த்தனை செய்யுங்கள். இது உங்கள் நாளை சிறப்பாக தொடங்கும். இந்த பவித்ர தினங்களில் நீல நிற ஆடை அல்லது அணிகலன் அணியுங்கள். இது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். மனநிலையும் சமநிலையும். இந்த மாதம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனால் தினசரி தியானம், பிராணாயாமம், ஜர்னலிங் செய்யுங்கள். 7 நிமிடங்கள் உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். 10 நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் செய்யுங்கள். இது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும். இறுதியாக, இந்த மாதத்தின் முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக கூறுகிறேன். முதல் வாரம் வேலை வாய்ப்புகள், 2ஆம் வாரம் காதல் தொடக்கங்கள், 3ஆம் வாரம் நிதி கவனம், 4ஆம் வாரம் பவித்ர தினங்கள் மற்றும் அதிகாரம். ஒவ்வொரு வாரமும் உங்கள் உடல் நலத்தை கவனித்து, நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 7 ஐ மனதில் வைத்து உங்கள் இலக்குகளை அடையுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும், உங்கள் உறவுகள் வலுப்படும், உங்கள் நிதிநிலை பாதுகாப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் சமநிலையாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வாழுங்கள். தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.